எல்லாருக்கும் வணக்கம். ஸோ போன கிளாஸ் வந்து நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் பார்த்துருப்போம். அந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். இப்போ இன்றைக்கி அதோட கண்டினியூவேஷன், அதோட இம்ப்ளிமெண்டேஷன் ஃபர்தராக அடுத்து இருக்கக்கூடிய டாபிக் தான். ஸோ அது வந்து என்னது, பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப்னால் எங்கே யூஸ் ஆகும்? பிஸ்னஸில் தான் யூஸ் ஆகும். ஸோ பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ரெண்டு பேர் இருக்காங்க. இப்போ ஏபின்னு ரெண்டு பேர் இருக்காங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் என்னன்னு சொல்லுவோம்? பார்ட்னர்ஸ். ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் செய்கிறாங்கன்னா ஏ அண்ட் பி ஆர் பார்ட்னர்ஸ். 3 பேர் இருந்தால் 3 பேர் எல்லாருமே பார்ட்னர்ஸ்னு சொல்லுவோம். அப்போ பார்ட்னர்ஷிப். ஸோ இது எப்படி இதாகுதுன்னா, ஒரு பிஸ்னஸ் பண்ணுறப்ப என்னப்பா வரும்? லாபம் வரும், இல்லைன்னா நட்டம் வரும். ஸோ அப்போ அந்த வர லாபத்தையும் நட்டத்தையும் எப்படி பிரிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு கேஸ் எடுத்துப்போம். இப்போ ஏபின்னு 2 பேர் இருக்கான். இவன் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான், பியும் 10,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ ஏ 10,000, பியும் 10,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். இப்போ ஒரு மாதம் கழித்து லாபம் என்ன வருது? லாபம் 2,000 ரூபா வருது. லாபம் 2,000 ரூபா வருது. இப்போ இந்த லாபத்தை எப்படி இப்போ பிரிச்சுப்பாங்க? எல்லாருக்குமே தெரியும், இவன் 10,000 இவன் 10,000 2,000னா லாபம் எப்படி பிரிச்சுப்பான்? ஆளுக்கு ஈக்குவலாக இவனுக்கு 1000 ரூபா போயிடும், இவனுக்கு 1000 ரூபா போயிடும். கரெக்டாக? ஸோ இது எப்படி பிரிக்கிறோம்? இவனும் என்னது, ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். ஸோ இது ஃபஸ்ட்டு ஈக்குவல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கான். வர லாபத்தை அப்படியே டிவைடட் பை 2 பண்ணி 2 பேர் இருந்தால் 2 பேர், இல்லை இன்னொருத்தர் இருக்கான்னா என்ன அர்த்தம்? சீன் இன்னொருத்தர் இருக்கான்னா அப்போ இதை வந்து 3 பிரித்து 3 எடுத்துப்பாங்க. ஸோ அப்போ எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேர் அந்த லாபத்தை ஈக்குவலாக பிரிச்சுப்பான். இது எப்போ ஈக்குவலாக பிரிச்சுப்பான்? இன்வெஸ்ட்மெண்ட் சேமாக இருக்கும்போது. இது சரி. இப்போ அடுத்த கண்டிஷன் பாருங்கள். இப்போ அடுத்த கண்டிஷன் கவனிங்க. ஏ 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான், பி வந்து 15,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான். பி வந்து 15,000 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறான். இப்போ ப்ராஃபிட் என்ன வருது? அதே ஒரு மாதம் கழித்து ப்ராஃபிட் இப்போ என்ன வருது? 5,000 ரூபா வருது. ப்ராஃபிட் என்ன வருது? 5,000 ரூபா வருது. இப்போ இவங்க இதை எப்படி பிரிச்சுப்பாங்க? இப்போ இவங்க எப்படி பிரிச்சுப்பாங்கன்னா, எப்படி கணக்கு போடணும்? இவன் எவ்வளோ பங்களிச்சிருக்கான், முதல் போட்டிருக்கான், இவன் எவ்வளோ முதல் போட்டிருக்கானோ அந்த விகிதத்தில் தானே லாபத்தையும் பிரிச்சுக்கணும். சாதாரண கான்செப்ட் தானே. அப்போ இது ரெண்டுத்துக்கும் இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ரேஷியோ கண்டுபிடிக்கணும். ரேஷியோ கண்டுபிடிச்சா இதுக்கு 10,000க்கும் 5,000க்கும் என்னப்பா ரேஷியோ? 2:3. இதெல்லாம் 0 எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிட்டா 10:15 வரும். 10:15 வந்து 5 டேபிளால் கேன்சல் பண்ணால் 2:3. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கோட முதலோட ரேஷியோ என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ என்னது? 2:3. இந்த ரேஷியோ இருக்கு இல்லையா, இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவில் தான் அவங்க ப்ராஃபிட்டையும் பிரிச்சுக்கணும். சரியா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ தான் ப்ராஃபிட்டையும் பிரிச்சுக்கணும். அப்போ என்ன அர்த்தம்? இவன் 2:3னா மொத்தம் எத்தனை பார்ட்டுப்பா? மொத்தம் 5 பார்ட்டு. அப்போ டோட்டலாக 5 பார்ட்டு தான் 5,000 ரூபா. 5 பார்ட் 5,000 ரூபா. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? ஒரு பார்ட் 5,000 டிவைடட் பை 5. அப்போ எவ்வளோ வரும்? 1000 ரூபா. அப்போ ஒரு பார்ட் 1000 ரூபா. ஏக்கு எத்தனை பார்ட்டு போய் சேரணும்? 2 பார்ட்டு போய் சேரணும். அப்போ ஏக்கு எவ்வளோப்பா வரும்? 2,000 ரூபா வரும். ஏக்கு 2 பார்ட்டு போய் சேரணும். பிக்கு எவ்வளோப்பா போய் சேரணும்? பிக்கு 3 பார்ட்டு போய் சேரணும். அப்போ எவ்வளோ வரும்? 3,000 ரூபா வரும். அப்போ வர 5,000 எப்படி பிரிச்சுக்கிறான்? இந்த ரேஷியோலையே பிரிச்சுக்கிறான். இந்த ரேஷியோ. அப்போ இந்த ரேஷியோ தான் என்னது? ப்ராஃபிட் ரேஷியோ. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ தான் ப்ராஃபிட் ரேஷியோ. புரியுதா? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோ தான் ப்ராஃபிட் ரேஷியோவும் கூட. சரியா? ஏன்னா 2 பேரும் வெவ்வேறு முதல். இவன் 10,000 போட்டிருக்கான், 5,000 போட்டிருக்கான். வர லாபத்தை பாதியை பிரிச்சோன்னா இவன் சண்டைக்கு வருவானா இல்லையா? அதனால எப்படி பிரிக்கணும்? வரதை அந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன பங்கில் பிரிச்சிருக்கானோ அதே பங்கில் பிரிச்சுக்கணும். சரி, இப்போ இந்த கேஸில் என்ன பார்த்தோம்? இவன் வந்து இது ரெண்டுமே, இவனும் 1 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறான், இவனும் 1 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ அடுத்து 1 மாதம் கழிச்சு வர லாபத்தை ஈக்குவலாக பிரிச்சுக்கிட்டாங்க. இப்போ இனி அடுத்த கேஸில் உங்களுக்கு சம் எப்படி கேட்பான்னா, டைம் மாறும், இன்வெஸ்ட்மெண்ட் டைம் மாறும். அப்போ அதை அடுத்து பார்ப்போம். இப்போ இந்த மாடல் புரிஞ்சுதா? இதுதான்ப்பா பேசிக். இப்போ நீ அடுத்து வந்து ஒன்றும் இல்லை, டைம் வந்து சேஞ்ச் ஆகும். இப்போ அதே கணக்கு கவனிங்க. ஏ வந்து 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான் ஒரு மாதத்துக்கு. பி வந்து 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான் ஒரு மாதத்துக்கு. சரியா? இப்போ எப்படி கேள்வி வரும்னா, அடுத்ததில் டைம் வேறு வேறையாக இருக்கும். இப்போ இவன் 6 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறான், இவன் 8 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறான்னு சொல்லுவான்.
அப்போ ஒரு மாதத்துக்கு இவன் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான்ப்பா, இவன் ஒரு மாதத்துக்கு 20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுறான், இவன் 6 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறான், இவன் 8 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறான்னா அப்போ என்ன கால்குலேட் நமக்கு என்ன தெரியும், இன்வெஸ்ட்மெண்ட் மொத்தமாக எவ்வளோ முதல் போட்டிருக்காங்கிறதுக்கு ரேஷியோ போடணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், 10,000 ஒரு மாதத்துக்கு 10,000, அப்போ இவன் 6 மாதம்னா எவ்வளோ எவ்வளோ பண்ணணும், இன்ட்டு 6. அப்போனா மொத்தமாக எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு 10,000 ரூபாய்னா 6 மாதத்துக்கு எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், 60,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டையும் அதுக்கான டைமையும் மல்டிப்ளை பண்ணுறோம். சரியா, இது இன்வெஸ்ட்மெண்ட், இவனோட இன்வெஸ்ட்மெண்ட் இது 1, இது இவனோட டைம், இது டைம் 1. இப்போ அடுத்து இவன் வந்து என்ன சொன்னேன், இவன் 20,000, இவன் வந்து எத்தனை மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான், 8 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ இவன் மொத்தமாக எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், 20,000 இன்ட்டு 8. அப்போ இது இவனோட இன்வெஸ்ட்மெண்ட்டு, இது இவனோட டைம் பீரியட். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இன்வெஸ்ட்மெண்ட்டையும் டைம் பீரியடையும் மல்டிப்ளை பண்ணுறோம். டைம் பீரியடையும் மல்டிப்ளை பண்ணால் இப்போ என்ன வந்தது, இவனோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும், இவனோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வந்துடும். அப்போ இதுக்கான ரேஷியோ தான் இந்த கேஸில் ப்ராஃபிட் ரேஷியோ. அப்போ இதுக்கு ரேஷியோ போட என்ன ஆகும், இந்த 4 0 கேன்சல் ஆயிருமா, கேன்சல் ஆனால் என்ன வரும், 6:8 வரும். இந்த 4 0வையும் 4 0வையும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ என்னப்பா வரும், 6:16 வரும். 6:16. இப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும், 3:8 வரும். அப்போ இவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ என்னது, 3:8. புரியுதா? ஃபஸ்ட்டு கேஸில் டைம் ஈக்குவலாக இருந்தது, அதனால் அந்த முதல்ல அப்படியே ரேஷியோ போட்டுட்டோம். ரெண்டாவது கேஸில் டைம் வேறு இருக்குது, அதனால இவனோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, பியோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்னங்கிறது இந்த டைம் பீரியடை வச்சு கண்டுபிடிச்சி அதுக்கு ரேஷியோ போகிறோம். புரிஞ்சுதா? ஸோ இதுதான்ப்பா 2 கேஸு, இதுவரை தான் பார்ட்னர்ஷிப்போட கான்செப்டே. இதுக்கப்புறம் நம்ம வந்து சம் சால்வ் பண்ணோம், எப்படி அங்கே அப்ளை ஆகுதுன்னு பார்ப்போம். சரி, இப்போ நம்ம சம் ஒன்று சால்வ் பண்ணுவோம். இப்போ கவனிங்க, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான், Ashok started a business investing 45,000. After 3 months, Balu joined him with a capital of 6,000. After another 6 months, Ravi joined them with a capital of 90,000. At the end of the year, they made a profit of 16,500. Find the share of each. ஸோ இப்போ கேள்வி எல்லாமே என்னவா இருக்கும், டைம் பீரியட் வேறு கொடுத்தாப்பா கேட்பான். ஏன்னா வெறும் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும் கொடுத்து கேட்க மாட்டான். ஏன்னா அப்படியே அது ரேஷியோ போட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லிடுவீங்க. ப்ராஃபிட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ரேஷியோவில் பிரித்து சொல்லிடுவீங்க. அதனால் கேள்வி எல்லாமே எப்படி இருக்கும், டைம் பீரியட் வேறு மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஸ்டின் பாருங்கள், ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கான், அசோக் இன்வெஸ்டட் 45,000. அப்போ அசோக்கோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து என்னது, 45,000. சரி, எழுதியாச்சு. இப்போ அடுத்து யார் இருக்கான், Balu joined after 3 months. Balu joined him with a capital of 60,000. அப்போ 3 மாதம் கழிச்சு பாலு ஜாயின் பண்ணுறான். ஸோ அவனோட கேபிட்டல் என்ன, 60,000. அப்போ அதை எழுதிருங்க, 60,000. முதல்ல நம்ம கேபிட்டல் எழுதிடுவோம். அடுத்து ஆஃப்டர் another 6 months, Ravi joined them with a capital of 90,000. அப்போ இன்னொரு ஆள் வரா, யாரு, ரவி. ரவியோட முதல் எவ்வளோ, 90,000. ஸோ 90,000 போட்டாச்சா? இப்போ என்ன கேட்குறான், அட் த எண்ட் ஆஃப் த இயர் தே மேட் அ ப்ராஃபிட் ஆஃப் 16,500. ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஈச். அப்போ அட் த எண்ட் ஆஃப் த இயர்னு சொல்கிறான். அப்போ மொத்தம் எத்தனை மாதம், 12 மாதம். எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறான், 45,000 ஒரு மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ எவ்வளோ டோட்டலாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், 45,000 இன்வெஸ்ட் பண்ணுறான். என்ன பண்ணுறான், 12 மாதத்துக்கும் அதை இன்வெஸ்ட் பண்ணுறான். அப்போ மொத்தமாக அவன் 45,000 இன்ட்டு 12. இப்போ இது ஏவோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட். இது எழுதியாச்சா, ஏவோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு மாதத்துக்கு அவன் 45,000. அப்போ 12 மாதத்துக்கு 45,000 இன்ட்டு 12. இப்போ இவனோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எழுதியாச்சு, வேலை முடிஞ்சுது அசோக்கு. அடுத்து ஆஃப்டர் 3 months பாலு ஜாயின்ட். அப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதம்ப்பா, 12 மாதம். ஆஃப்டர் 3 months, அப்போ 3 மாதம் கழிச்சு தான் யார் வரா, பாலு உள்ள வரா. அப்போ பாலு ஒரு மாதத்துக்கு 60,000. அப்போ அவன் எத்தனை மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான், மொத்தம் 12 மாதம். அவன் 3 மாதம் கழிச்சு வரான். அப்போ 12 - 3 9 மாதம். அப்போ பாலு 9 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ இவன் 60,000 இன்ட்டு எத்தனை மாதம்ப்பா, 9. புரியுதா? 3 மாதம் கழிச்சு வரான். அப்போ அவன் எவ்வளோ, மீதி 12ல் 9 மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அடுத்து ரவிக்கு வருவோம். ரவிக்கு என்ன சொல்கிறாங்க, ரவி ஜாயின்ட் தம் வித் அ கேபிட்டல் ஆஃப் 90,000 ஆஃப்டர் another 6 months. இவன் வந்ததுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சு வரான். இவனே 3 மாதம் கழிச்சு வரான்.
இவன் வந்ததுக்கப்புறம் 6 மாதம் கழிச்சுன்னா மொத்தம் எத்தனை மாதம் கழிச்சு வரான்? ஃபர்ஸ்ட்லேருந்து 9 மாதம் கழிச்சு வரான். புரியுதாப்பா? பாலு 3 மாதம் கழிச்சு வரான், இவன் இதுக்கப்புறம் 6 மாதம். அப்போ மொத்தமாக இவன் எவ்வளோ லேட்டாக வரான்? 9 மாதம் கழிச்சு தான் இவன் பிஸ்னஸ்குள்ளாரே வரான். அப்போ ஒரு வருஷத்துக்கு இன்னும் எத்தனை மாதம் பாருக்கு? 3 மாதம் தான் இருக்குது. அப்போ இவன் எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்? 90,000 3 மாதத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். புரியுதா? இப்போ பாலுவோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், ரவியோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட், அசோக்கோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டே எழுதியாச்சு. இப்போ இந்த ரேஷியோ தான் என்னது? இவங்களோட ப்ராஃபிட் ரேஷியோ. ஏன்னா இதுதான் மொத்தமாக அவன் போட்ட காசு. இப்போ யார் அதிகமாக போட்டிருக்கானோ அவனுக்கு ப்ராஃபிட் ஷேர் அதிகமாக போகும், யார் கம்மியாக போட்டிருக்கானோ அப்போ இதுதான் அவங்களோட பங்கு. இந்த விகிதத்தில் தான் அவங்க பிரிச்சுப்பாங்க. சரி, இப்போ இதுக்கு நம்ம ரேஷியோ போடணும். பார்த்தாலும் இது லட்டு மாதிரி இருக்குது. நல்லா கவனிங்க, எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. நம்ம போன தடவை கேன்சலேஷன் நம்ம பார்த்தோம். 0 வந்து காமனாக இருக்குது. எல்லாத்துலேயுமே 3 0 காமனாக இருக்கா? 3 0 அப்படியே அடிச்சிருங்க. 3 0 காமனாக இருக்குது. 3 0 அடிச்சாச்சு. அப்போ என்னப்பா இருக்குது? 45 × 12 60 அப்படியே எழுதுங்க. ஸோ ஃபஸ்ட்டு சம்னால நம்ம அப்படியே சிம்பிளாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் போடுறேன். அதுக்கு அடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண போனால் நீங்களே சிம்பிளாக கேன்சல் பண்ணிடுவீங்க. இப்போ அடுத்ததில் என்னப்பா இருக்குது? இதில் 3 இருக்கா? ஸோ 3 ஆல் அடித்தா இது என்ன? ஒரு 3 9 வந்து 3 டைம்ஸ் வாங்க. அப்போ இது 3. அடுத்து அதே 3 ஆல் 12 அடித்தோம்னா என்ன வரும்? 4 டைம்ஸ் போகுமா? ஸோ இது முடிஞ்சுது. அடுத்து இங்கே பாருங்கள், எல்லாமே 5ஓட மல்டிபிளாக இருக்கா? அப்போ இதை 3த்தையும் என்ன பண்ணலாம்? 5 ஆல் டிவைட் பண்ணலாம். அப்போ 5 ஆல் டிவைட் பண்ணால் இது எத்தனை டைம் வரும்? 9 டைம்ஸ் வரும். இது எவ்வளோ டைம்ஸ் வரும்? 12 டைம்ஸ் வரும். இது 15 டைம்ஸ் வருமா? சாரி 18 டைம்ஸ் வருமா? ஒரு டைம் போட்டால் 5 ஆல் டிவைட் பண்ண ஒரு டைம் போட்டால் ரிமைண்டர் 4. ஸோ 18 டைம்ஸ் வரும். அப்போ என்னப்பா இருக்குது? ரேஷியோ என்னவா இருக்குது? 18 மட்டும்தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போ இருக்கிற நமக்கு இருக்கிற ரேஷியோ. இதை ஃபர்தராக கேன்சல் பண்ண முடியுமா? இதை ஃபர்தராக எதால் கேன்சல் பண்ணலாம்? 2 ஆல் பண்ணலாமா? 3 ஆலே பண்ணலாம். ஸோ 3 ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? இது 3 டைம்ஸ் வரும், இது 6 டைம்ஸ் வரும். ஸோ இப்போ அடுத்து இப்போ 3 × 4 இருக்குது, 12 இருக்குது, 6 இருக்குது. ஸோ இப்போ இது என்ன எதால் பண்ணலாம்? 2 ஆல் பண்ணலாம். 2 ஆல் பண்ணால் 3 டைம்ஸ் வரும், இது 6 டைம்ஸ் வரும், இது எத்தனை டைம்ஸ் வரும்? இது ஒரு 2 டைம்ஸ் போகும். அப்போ என்ன ரேஷியோ? 6:3. ஸோ அப்போ இதை ஃபர்தராக நம்ம எதால் கேன்சல் பண்ணலாம்? 3 ஆல் பண்ணலாம். 3 ஆல் பண்ணால் 2:2:1. ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகிறனால இது நீங்கள் வந்து சிம்பிளாக இப்போ நீங்கள் இது லார்ஜர் நம்பரில் கேன்சல் பண்ணணும். இப்போ இது வந்து சிம்பிளாக நமக்கு 3, 2, 4 ஆல் கேன்சல் பண்ணோம், இதை போட்டுட்டோம். இப்போ நான் இதை சிம்பிளாக கேன்சல் பண்ணால் எப்படி பண்ணலாம்? ஸோ இப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ சிம்பிளாக கேன்சல் பண்ணலாம். இந்த ஸ்டெப்லேருந்து பண்ணுவோம். நல்லா கவனிங்க, நான் இதை திருப்பி எழுதிடுறேன். என்ன இருக்குப்பா இங்கே? 45:12 இருக்குது, 60:9 இருக்குது, 90:3 இருக்குது. இப்போ நமக்கு 15 டேபிள் தெரிஞ்சு அது ரொம்ப ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். 15 × 3 என்ன? 15 × 3 45. அடுத்து 15 × 4 60. அடுத்து 15 × 6 90. அப்போ 15 டேபிள் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இது 15 டேபிளில் இப்போ நான் அடிக்கிறேன். 15 டேபிளில் பண்ணால் இது 3 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும், இது 6 டைம்ஸ் வரும். முடிஞ்சுதா? 6 டைம்ஸ் வரும். இப்போ அடுத்து பாருங்கள் என்ன காமனாக இருக்குது அடுத்து. ஸோ இதில் 3 காமனாக இருக்காப்பா. 3 ஆல் கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 4 வருமா? 4 வரும். இப்போ அடுத்து பாருங்கள், இன்னும் ஒரு 3 காமனாக இருக்குது. கரெக்டாக? இங்கேயும் 3 இருக்குது, 3 இருக்குது, 6 இருக்குது. அப்போ அப்படியே கேன்சல் பண்ணுங்கள். கேன்சல் பண்ண என்ன வரும்? 2. அப்போ 4:4:2ன்னு இருக்குது. அப்போ அது என்னென்னு பண்ணலாம்? 2:2:1. 2 டேபிளில் வச்சா 2:2:1. ஸோ இது ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து இந்த வேல்யூ, இந்த ரேஷியோவை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும். அதை நீங்கள் சம் சால்வ் பண்ண நீங்களே ஸ்பீடாக பண்ணிடுவீங்க. ஸோ இப்போ என்ன ரேஷியோப்பா வருது? 2:2:1. இது என்ன ரேஷியோ? இப்போ இதுதான் ப்ராஃபிட் ரேஷியோ. அதாவது எங்களோட டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதை வச்சு தான் நம்ம ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணுறோம். அதனால் இதுதான் என்னது? ப்ராஃபிட் ரேஷியோ. இதை கண்டுபிடிக்கிறது தான் பார்ட்னர்ஷிப்பில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாஸ்க். ஸோ இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்குறான்? இப்போ ஃபைண்ட் த ஷேர் ஆஃப் ஈச். ஒவ்வொருத்தனோட ஷேர் என்னன்னு கேட்குறான். இப்போ ப்ராஃபிட் மொத்தமாக எவ்வளோ கொடுத்துருக்கான்? ப்ராஃபிட், டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ? டோட்டல் ப்ராஃபிட் வந்து நான் கவனிங்க, டோட்டல் ப்ராஃபிட் வந்து 16,500. அப்போ இதுதான் டோட்டல் ப்ராஃபிட். இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? ப்ராஃபிட் ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. ப்ராஃபிட் ரேஷியோ தெரிஞ்சிருச்சு, மொத்த ப்ராஃபிட் தெரிஞ்சிச்சு. அப்போ என்ன நீ கணக்கு போட்டலாமா? மொத்தம் ப்ராஃபிட் எத்தனை பார்ட்டுப்பா? 2, 2, 1. அப்போ மொத்தம் எத்தனை பார்ட்டு? 5 பார்ட்டு. அப்போ 5 பார்ட்டு தான் 16,500.
5 பார்ட்டு தான் 16,500. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? ஒரு பார்ட் எவ்வளோ? இதை 5ஆல் டிவைட் பண்ணும். இதை 5ஆல் டிவைட் பண்ண என்னப்போ வரும்? 16 வந்து 3 டைம்ஸ் பண்ணால் 1 ரிமைண்டர் 1 வரும். திருப்பி 3ஆல் போட்டால் 3,300. 3,300 ஒரு பார்ட்டு 3,300 நமக்கு வந்துடுச்சு. அப்போ ஏக்கு எவ்வளோ பார்ப்போம்? ஏக்கு வந்து 2 பார்ட்டு கொடுக்கணும். அப்போ ஒரு பார்ட்டு 3,300, 2 பார்ட்டு எவ்வளோப்பா? 2 × 3,300 6,600. இப்போ அதே தான் இவனுக்கும் கொடுக்கணும். அப்போ இவனுக்கு எவ்வளோ போகும்? 6,600. அடுத்து ரவிக்கு எவ்வளோ போகும்? ரவி ஒரு பாட்டு தான். ஸோ ரவிக்கு 3,300. ஸோ இது புரியுதா? இவ்வளோதான் இப்போ கணக்கு. பார்ட்னர்ஷிப் இதுதான் கணக்கு. ஸோ நம்ம அடுத்த சம் பார்ப்போம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த சம்மை என்ன கொடுத்துருக்காங்க? நீலா அண்ட் மாலா ஆர் பார்ட்னர்ஸ் இன் அ பிஸ்னஸ். நீலா இன்வெஸ்ட்ஸ் 35,000 for 8 months and Mala invests 42,000 for 10 months. Out of a profit of rupees 31,570, find Neela's share. சரி, கவனிங்க பாப்பா. போன கணக்கில் 3 பேர் இன்வால்வ் ஆனாங்க, இந்த கணக்கில் 2 பேர் தான். ஸோ அதை விட சிம்பிளாகவே போட்டுடலாம். இப்போ யார் 2 பேர்? யார் யார்? நீலா, மாலா. சரி, 2 பேர். இப்போ என்ன சொல்கிறாங்க? நீலா இன்வெஸ்ட் 35,000 ஃபார் 8 months. அப்போ பாருங்கள், நீலா வந்து 35,000 ஒரு மாதத்துக்கு, 8 months, அப்போ இன்டூ 8. அடுத்து மாலா இன்வெஸ்ட் 42,000 ஃபார் 10 months. அப்போ மாலா இன்வெஸ்ட் 42. அப்போ மாலாவோட கேபிட்டல் முதல் எவ்வளோ? 42,000. எத்தனை மாதத்துக்கு? 8 மாதத்துக்கு. சாரி, 8ஆ இல்லை 10 மாதத்துக்கு. ஸோ 10. ஸோ நீலா வந்து 8 months, அதை 8 இன்வெஸ்ட்மெண்ட் கூட மல்டிப்ளை பண்ணிட்டேன். மாலாவோட இன்வெஸ்ட்மெண்ட் 42,000, அதோட டைம் வந்து 10 months. ஸோ 10 அது கூட மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போ அடுத்து என்ன கேட்குறாங்க? ப்ராஃபிட் கொடுத்துட்டா ஒவ்வொருத்தரோட பங்கு எவ்வளோன்னு கேட்குறான். அவ்வளோதான், நார்மல் கணக்கு தான். இப்போ கவனிங்க, இப்போ இந்த ரேஷியோ தான் வந்து என்னப்பா? ப்ராஃபிட் ரேஷியோ. இதுக்கு ரேஷியோ கண்டுபிடிங்க. சிம்பிளாக கேன்சல் பண்ணுங்கள். இப்போ மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. என்னவா இருக்குது? 0, 3 0 காமனாக இருக்குது. 3 0 அப்படியே அடிச்சிருங்க. மீதி 35 இருக்குது, 42 இருக்குது. அப்போ என்னென்ன மாறுது? 35 × 8 மாறுது, 42 × 10 மாறுது. இது வந்து இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குப்பா, அதனால தான் நான் டேரெக்டாகவே அடிக்கிறேன். புரியுதா? சரி, இப்போ 35 42 என்ன டேபிள்? 7 டேபிள். 7 டேபிளில் 35 எத்தனை தடவை போகும்? 5 தடவை போகும். 42 எத்தனை தடவை போகும்? 6 தடவை போகும். ரைட்டு. இப்போ அடுத்து பாருங்கள், 8 6 இருக்குது. 8 6 கேன்சல் பண்ணலாமா? சிம்பிளிஃபை பண்ணலாமா? எதில் பண்ணலாம்? 2 டேபிளால் பண்ணலாம். அப்போ இது 3 தடவை போகும், இது 4 தடவை போகும். அடுத்து 5 10 இருக்குது. 5 10 5 டேபிளில் பண்ணலாமா? அப்போ இது 1 தடவை தான், இது 2 தடவை. அப்போ என்னப்பா இருக்குது? இங்கே 1 × 4 தான் இருக்குது. அப்போ 4. இங்கே என்னவா இருக்குது? 3 × 2 இருக்குது. ஸோ அப்போ என்ன வரும்? 6. கவனிங்க, அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும்? 2ஆல் அடித்தா 2:3. அப்போ இதுதான் என்னது? ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ நம்ம ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. ப்ராஃபிட் ரேஷியோ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்கிறான்? டோட்டல் ப்ராஃபிட். டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டான். டோட்டல் ப்ராஃபிட் வந்து எவ்வளோ? 31,570. ஸோ 31,570 டோட்டல் ப்ராஃபிட். அப்போ என்னப்பா நமக்கு தெரியும்? டோட்டல் ப்ராஃபிட். அப்போ மொத்தம் டோட்டல் ப்ராஃபிட் நமக்கு இங்கே எவ்வளோ பார்ட்டு? 5 பார்ட்டு. அப்போ 5 பார்ட்டு தான் என்னது? 31,570. ஒரு பார்ட் எவ்வளோ? அப்படியே 5ஆல் டிவைட் பண்ணுங்கள். 5ஆல் டிவைட் பண்ண எவ்வளோப்பா வரும்? 5ஆல் டிவைட் பண்ணால் இது 6 தடவை போகும். ஸோ மீதி 1 வரும். 6. ஸோ மீதி 1 3, அதுக்கப்புறம் 1, அதுக்கப்புறம் 4. 6,314. ஸோ இது ஒரு பார்ட்டு. இப்போ நமக்கு நீலா ஷேர் கேட்குறாங்க. ஸோ நீலா ஷேர் கேட்டால் நம்ம என்ன பண்ணோம்? இது தானே நீலா, இது இவங்க தானே நீலா, இது நீலாவோட ஷேர், இது மாலாவோட ஷேர். ஸோ அப்போ நீலாவுக்கு வந்து எத்தனை பங்கு போகணும்? இதில் ஒரு பார்ட்டு. அப்போ நீலாவுக்கு எத்தனை பங்கு? 2 பங்கு போகணும். அப்போ 6,314 ஒரு பார்ட் இன்ட்டு எத்தனை பங்கு? 2 பங்கு. அப்போ 2 போட்டோம்னா எவ்வளோப்பா வரும்? 8 2 6 1 2. அப்போ 12,628. 12,628 தான் யாரோட ஷேரு? நீலாவோட ஷேர்.
மாலாவோட ஷேர் கேட்டேன்னா என்ன பண்ணணும், இன்டூ இது கூட இன்டூ 3 பண்ணிக்கணும், 6314 இன்டூ 3, அவ்வளோதான். யார் கேட்குறாங்களோ அதை போட்டுடணும். இப்போ நீலாவோடது கேட்டிருக்காங்க, நீலாவோடது 12,628. ஸோ இது வந்து அப்போ கரெக்டான ஆப்ஷன் என்ன, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் பி. சரியா? சரி, இப்போ அடுத்த சம் பார்ப்போம். செகண்ட் சம். A and B started a business in partnership, investing 20,000 and 15,000 respectively. After 6 months, C joined them with rupees 20,000. What will be the B share in total profit of 25,000 earned at the end of 2 years from the starting of business? அப்போ இந்த கணக்கில் கவனிங்க, இப்போ எல்லாருமே நோட் அண்ட் பென் கூடவே வச்சுக்கோங்க. சம் சொல்ல சொல்ல நீங்கள் சால்வ் பண்ணுங்கள். சரியா? ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் சொன்னோன்னா நோட் பண்ணிக்கோங்க, ஆக்டிவாக இருங்க, இப்போ தான் புரியும். ஸோ இப்போ 3 பேர் பற்றி பேசுகிறான், ஏபிசி 3 பேர். சரி, எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறான், இவ்வளோ நாள் நமக்கு நம்ம என்ன பார்த்தோம், 1 இயருக்கு பார்த்தோம். ஸோ மொத்தம் 12 மந்த்ஸு. ஸோ 12 மந்த்ஸில் இவன் 3 மாதம் கழிச்சு வந்தானா அப்போ 9 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறான். 6 மாதம் கழிச்சு வந்தால் மீதி 6 மாதம், அப்போ 6 மாதம் இன்வெஸ்ட் பண்ணுறான். ஸோ இது பார்த்தோம். இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க கவனிங்க, டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் 25,000 earned at the end of 2 years. அப்போ 2 வருஷம் கழிச்சு தான் ப்ராஃபிட்டே வருது. 2 வருஷம் கழிச்சு டோட்டல் ப்ராஃபிட் என்னது, 25,000. அப்போ இவ்வளோனா நம்ம 1 வருஷத்துக்கு கணக்கு போட்டுட்டு இருந்தோம். அப்போ இந்த கணக்கு எப்படி போகணும், 2 வருஷத்துக்கு போனோம். ஒன்றும் இல்லை, 1 வருஷம் 12 மாதம், 2 வருஷம் 24 மாதம். அப்போ இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே எத்தனை மாதம்? இப்போ ஏ வந்து ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணுறான். ஏ என்ன கொடுத்துருக்கான், ஏ அண்ட் பி ஸ்டார்டட் பார்ட்னர்ஷிப் 20,000 15,000. இவங்க வந்து ஃபுல்லாகவே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்போ இவன் எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, இவங்க 2 பேரும் 2 வருஷமும் 24 மாதமும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். அப்போ ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, நம்ம முதல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எப்போ எழுதிடுவோம், ஏவோட இன்வெஸ்ட்மெண்ட் 20,000. ஸோ எழுதியாச்சு. அடுத்து பியோட இன்வெஸ்ட்மெண்ட் 15,000. ஸோ எழுதியாச்சு. அடுத்து என்ன சொல்கிறான், சி ஜாயிண்ட் தம், சியோட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 20,000. சரி, ஸோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் எழுதியாச்சு. இப்போ அடுத்து என்ன சொல்கிறான், ஆஃப்டர் 6 months சி ஜாயிண்ட் தெம். அப்போ மொத்தம் நமக்கு டைம் பீரியட் 2 வருஷம்ப்பா. 2 வருஷத்தில் சி எத்தனை மாதம் கழித்து ஜாயின் பண்ணுறான், 6 மாதம் கழித்து ஜாயின் பண்ணுறான். அப்போனா என்ன அர்த்தம், மொத்தம் 24 மாதம், அதில் 6 மாதம் போக மீதி எவ்வளோ இருக்கும், 18 மாதம். அப்போ சியோட இன்வெஸ்ட்மெண்ட் எத்தனை மாதத்துக்கு தான் இருந்திருக்கு, 18 மாதத்துக்கு தான் இருந்திருக்கு. ஏன்னா அவன் 6 மாதம் கழிச்சு வரான். ஸோ அப்போ மொத்தம் 6 மாதம் கழிச்சு வரான். அப்படின்னா எவ்வளோ, 24 டோட்டல் டைம், அது -6 பண்ணா 18 மாதம். அப்போ சியோட இன்வெஸ்ட்மெண்ட் 18 மாதம். அப்போ நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் எழுதியாச்சு, டைமை மல்டிப்ளை பண்ணுமா, மல்டிப்ளை பண்ணி எவ்வளோ, 18 மாதம். பியை பற்றி பேசவே இல்லை, ஏவை பற்றி பேசவே இல்லை. கணக்கில் இவங்க யாரோட டைமை பற்றி பேசவே இல்லையோ அவன் ஃபுல் டைமும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். சரியா? அப்போ இவங்க 2 பேர்த்தோட டைம் பற்றி பேசவே இல்லை. அப்போ இவங்க 2 வருஷமும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். அப்போ எத்தனை மாதம், 24 மாதம், இவனும் 24 மாதம். ஸோ இப்போ நமக்கு ரேஷியோ வந்துருச்சா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ப்ராஃபிட் ரேஷியோ வந்துடும். ஸோ இப்போ பாருங்கள், இதுலேயே அதே எல்லாமே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், காமனாக இருக்கிற 0, இப்போ எல்லாத்துலேயும் பாருங்கள் 3 0 காமனாக இருக்குது. ஸோ 3 0 அடிப்போம். இதில் 3 0 அடிச்சிட்டோம்னா இங்கே என்னப்பா இருக்கும், ஸோ 3 0 அடிச்சிட்டோம். அப்போ 20 × 24 இருக்கும், 15 × 24 இருக்கும், 20 × 18 இருக்கும், 20 × 18. இப்போ இதை அடுத்து எப்படி சிம்பிளிஃபை பண்ணலாம், 6 டேபிளால் அடித்தோம்னா என்ன வரும், இது 3 டைம்ஸ் வரும். 6 × 3 18, 6 × 4 6 × 4 என்னப்பா 24. அப்போ இது 4. அப்போ எல்லாமே 6 டேபிளால் அடிக்கிறேன். அடுத்து வேறு என்னப்பா டேபிள் காமனாக இருக்குது பாருங்கள், 20 15 20 5 டேபிளால் அடிக்கலாமா? ஸோ அப்போ இந்த 5 டேபிளால் அடித்தா 4 தடவை வரும், இது 3 தடவை வரும், இது 4 தடவை வரும். ஸோ அப்போ ரேஷியோ எப்படி மாறி போயிருக்கு, 4 × 4 3 × 4 4 × 3. இல்லை பார்த்தாலே தெரியுது என்னென்னலாம் காமனாக இருக்குது, 4 காமனாக இருக்குது. அப்படியே அடிங்க, 4 காமனாக இருக்குது. இப்போ ரேஷியோ வந்தாச்சு. ரேஷியோ என்ன ரேஷியோப்பா, 4:3:3. இதுதான் வந்து என்னது, ப்ராஃபிட் ரேஷியோ. ஸோ ப்ராஃபிட் ரேஷியோ வந்தாச்சு. புரியுதா? இப்போ பாருங்கள் என்ன கேட்குறான். இப்போ வாட் வில் பி த பி ஷேர் இன் டோட்டல் ப்ராஃபிட் ஆஃப் 25,000. அப்போ டோட்டல் ப்ராஃபிட் கொடுத்துட்டான். டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ,
25,000. டோட்டல் ப்ராஃபிட் 25,000. அப்போ நம்ம கணக்கில் மொத்த ரேஷியோவில் எத்தனை பார்ட் இருக்குது? 4, 3, 7, 3, 10. அப்போ மொத்தம் 10 பார்ட். அப்போ 10 பார்ட்டு தான், அதான் கவனிங்க, 10 பார்ட்டு தான் 25,000. அப்போ ஒரு பார்ட் எவ்வளோ? 2,500. 10 பார்ட் 25,000, ஒரு பார்ட் 2,500. அவ்வளோதான். இப்போ யாருக்கு போய் போகிறீங்களோ அவங்களோட ப்ராஃபிட்டோட பார்ட் வந்துடும். இப்போ யாரோடது கேட்குறா நம்ம கணக்கில்? பியோடது கேட்குறாங்க. அப்போ இதுதானே ஏபிசி. இப்போ பிக்கு எத்தனை பார்ட்டு போய் சேரணும்? 3 பார்ட்டு போய் சேரணும். ஒரு பங்கு 2,500, 3 பங்கு எவ்வளோ? 2,500 இன்ட்டு 3 போட்டோம்னா எவ்வளோப்பா வருது? 25 இன்ட்டு 3 என்ன? 75. ஸோ 7,500. 7,500. இப்போ பியோடது எவ்வளோ? 7,500. அப்போ 7,500 என்ன ஆப்ஷனில் இருக்குன்னு பாருங்கள். 7,500 ஆப்ஷன் ஏ. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ. கிளியரா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு பியோடதை கேட்டான். இப்போ ஒருவேளை ஏவோடது கேட்டிருந்தா நான் ஒரு பாட்டு இப்போ இன்ட்டு 4, 2,500 இன்ட்டு 4 என்ன? 10,000 ரூபா. ஸோ இப்போ ஏக்கு 10,000 ரூபா, சிக்கு 3 பாட்டு தானே, அப்போ 7,500. ஸோ யாரை கேட்குறானோ அவங்கள போய் சப்ஸ்டிட் பண்ணால் வேலை முடிஞ்சுது. ஸோ இது புரிஞ்சுதா?